ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் டென்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசியிலிருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டான நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பைன்டு என்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ். இதுக்கு டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட்டோட நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 4th. அதே மாதிரி எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 6th. வாங்க நீ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அதனால் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எல்லா டீட்டெயிலும் உங்களால் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நேம்னா கம்பைன்டு என்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இது அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 5/3/2021. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 4/4/2021. இந்த அப்ளிகேஷனில் பேசிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வார்னிங்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி போர்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி மெரிட் பேஸில் மட்டும்தான் நாங்கள் வந்து எக்ஸாம் எல்லாத்தையும் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். போஸ்டிங் எல்லாத்தையும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி யாரும் வந்து யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து தப்பான வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்துட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் என்னென்ன விதமான போஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சபார்டினேட் எக்ஸாம்னா என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் போஸ்டிங் சொல்லிடுறேன். இந்த கம்பைன்ட் என்ஜினியரிங் சபார்டினேட் எக்ஸாமுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட், அதாவது டிப்ளமோ லெவலில் இருக்கிறவங்களுக்கு என்ட்ரி லெவல் எக்ஸாம் மாதிரி. அதாவது இயர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் ஜூனியர் என்ஜினியர் எக்ஸாம் நடத்துவாங்க. அதாவது டிப்ளமோ லெவலில் இருக்கிறவங்க என்ட்ரி லெவலுக்கு போகிறது. அவங்க வந்து வாட்டர் போர்டு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு, இந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஜூனியர் என்ஜினியராக போவாங்க. இவங்க வந்து அசிஸ்டன்ட் என்ஜினியரிங்க்கும் கீழே வரக்கூடியவங்க. இப்போ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியால் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன் தான் கம்பைன்டு என்ஜினியரிங் சபார்டினேட் எக்ஸாமினேஷன். இதை பொறுத்தளவுக்கு டிப்ளமோ அண்ட் டிகிரி ரெண்டுமே வந்து எலிஜிபிலிட்டி தான். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னென்ன போஸ்டிங்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். இதில் மொத்தமாக 177 + 6 கேரி ஃபார்வர்டு வேக்கன்சிஸ் இருக்குது. அதாவது டோட்டலாக 183 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்ததாக ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் பொறுத்தளவுக்கு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அதாவது பிடபிள்யூடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 348 போஸ்டிங் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட். இதில் ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக ஜூனியர் என்ஜினியர், இதில் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 5 வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இது சேலரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இந்த 3 போஸ்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பே 35,400லேருந்து அதிகபட்சமாக 1,12,400 ரூபாய் வரைக்கும் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ஜூனியர் என்ஜினியர் இதை பொறுத்தளவுக்கு அதிலிருந்து ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,900லேருந்து 1,13,500 ரூபாய் வரைக்கும் ரிவைஸ் ஸ்கேலாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இதோட டேட் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5/3/2021, லாஸ்ட் டேட்டு 4/4/2021. அதே மாதிரி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 6/6/2021 மார்னிங்கில் சப்ஜெக்ட் பேப்பரும், மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது 12th கிரேட் வரைக்கும் இருக்கக்கூடிய பேப்பரும் வந்து எக்ஸாமினேஷன் இருக்க போது. ஒரே நாளில் 2 எக்ஸாமினேஷனும் வைக்க போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஒன்று இருக்குது. அது மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனாக நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய எந்தெந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ அந்த எக்ஸாமுக்கு எல்லாம் அதுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு 50 rupees 100 rupeesன்னு ஃபீஸை கட்டி நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு 5 years வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது. அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி பேசிஸில் ஒரு 3 times 5 times 6 timesன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150 rupees. அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் தனியாக வந்து 100 rupees இருக்க போகுது. அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் எக்ஸம்ஷன், ரெகுலராக எப்போ எக்ஸாம் எழுதினோம்னாலும்
ஃபுல் எக்ஸம்ஷன். அதே மாதிரி எம்பிசி, பிசி, பிசி முஸ்லீம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 2 டைம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ சான்சஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த எக்ஸம்ஷன் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மோட் ஆஃப் பே பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் மட்டும்தான், நெட் பேங்கிங் அதே மாதிரி கிரெடிட் கார்டு இல்லாட்டி டெபிட் கார்டு மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் ஆன் 1/7/2021 பிரகாரம் இந்த ஜூனியர் டிராட்டிங் ஆஃபீஸர் இதை பொறுத்தளவுக்கு, அதாவது ஜூனியர் டிராட்டிங் ஆஃபீஸர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இவங்களுக்கு எல்லாமே எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிசி இவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூனியர் டிராட்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிஸுக்கு 33 வயசும், அதே மாதிரி எம்பிசி, பிசி, பிசி முஸ்லீம்ஸ்க்கு 32 வயசும், அதே மாதிரி ஜூனியர் டிராட்டிங் ஆஃபீஸர் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி இவங்களுக்கெல்லாம். அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியருக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதே அதர்ஸ் வராங்க அப்படின்னா ஓபிசி, அதாவது அதர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லா போஸ்டிங்க்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசு, அதாவது 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கக்கூடாது. அதே மாதிரி அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் கன்செஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டியோடு இருக்கிறவங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன், அதே மாதிரி விடோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இனி அடுத்ததாக இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பார்க்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டிராட்டிங் ஆஃபீஸருக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஜூனியர் டிராட்டிங் ஆஃபீஸர் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவலண்ட், அதே மாதிரி டிப்ளமோ இன் ஆர்கிடெக்டல் அசிஸ்டன்ட்ஷிப் அவார்டட் பை ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இதை பொறுத்தளவுக்கு மினிமமாக குவாலிஃபிகேஷனோட நீங்கள் டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த இந்த ஜூனியர் இன்ஜினியரிங் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் தான் உங்களுக்கு படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்னா டிப்ளமோ மட்டும்தான் முடித்தவங்க அப்ளை பண்ணுமாங்கிற டவுட் வரும். அதுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்தவங்களும் எலிஜிபிலிட்டி தான். இது நிறைய பேர் பார்க்காம டிப்ளமோ முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு நினச்சிட்டு நம்மளுக்கு பிஇ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க எலிஜிபிலிட்டி இல்லையோ நினச்சிக்க வேண்டாம். இதிலே கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 10th ப்ளஸ் ஹையர் செகண்டரி ப்ளஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எக்ஸாம் அப்பியர் ஆகிறவங்களுக்கு கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த எக்ஸாம் பற்றி பார்ப்போம். எக்ஸாம் பொறுத்தளவுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான், அதாவது ஓஎம்ஆர் மெத்தடில் உங்களுக்கு ஏபிசிடின்னு 4 சாய்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரியான எக்ஸாமாக தான் இருக்க போகுது. இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. மார்னிங் பேப்பர் 1, ஆஃப்டர்நூன் பேப்பர் 2 நடக்க போகுது. மார்னிங் பேப்பர் 1 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ், அதாவது சப்ஜெக்ட் வைஸ் பேப்பர் தான் இருக்க போகுது. அப்போ சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிவில் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து 200 கொஸ்டின்ஸும், இல்லை ஆர்கிடெக்சர் முடிக்கிறீங்க இல்லை ஹேண்ட்லூம் முடிக்கிறீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடான 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 மார்க்ஸு. டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 hours இருக்க போகுது. அடுத்தது பேப்பர் 2 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹையர் ஸ்டாண்டர்ட் லெவல், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் 75 கொஸ்டின்ஸும், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவலில் 25 கொஸ்டின்ஸும் இருக்க போகுது. இதுக்கு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours-உம் 200 மார்க்ஸும் இருக்க போகுது. இதோட எலிஜிபிலிட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதே மாதிரி பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம்ஸுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கை பொறுத்தளவுக்கு 150 மார்க்ஸும், அதர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதர் தேன் திஸ் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 மார்க்ஸ், அதாவது 200 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் அந்த எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் வந்துட்டீங்க, கட் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காகவும் போஸ்டிங் செலெக்ஷனுக்காகவும் கூப்பிடுவாங்க. இதில் எந்த விதமான இன்டர்வியூ பற்றி எதுவும் கிடையாது. டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் போகணும். அப்போ கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங் மூலமாக போஸ்டிங் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 7 சென்டர் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, அப்புறம் திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், இந்த 7 சென்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த சென்டர் கோடும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது எந்த சென்டர் வேணுமோ அந்த கோடை கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தளவுக்கு நீங்கள் 2 சென்டர் சூஸ் பண்ணலாம். நீங்கள் இயர்லியராக சூஸ் பண்ணிட்டீங்க, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியான சென்டரில் அப்ளை பண்ண முடியும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 2வதாக இருக்கக்கூடிய சென்டருக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த பிஎஸ்டிஎம், அதாவது பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியமில் இருக்கிறவங்களுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் இண்டிவிஜுவலாக ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்தேன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனு எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் காதி அண்ட் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அதேமாதிரி டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் அண்ட் டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இன் அண்ணா யூனிவர்சிட்டி, அதேமாதிரி பாரதியார் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இது எல்லாமே எலிஜிபிலிட்டி இதில் தான் வரும். அதே மாதிரி டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வித் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல் மெஷினரிஸ், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் சாண்ட்விச், பிஎஸ்சி டெக்ஸ்டைல், அதாவது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் முடித்தவங்க, அதே மாதிரி பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பிஇ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி தான். அதே மாதிரி டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூனேயால் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க சப்போஸ் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இதோட பேப்பர் 1 சிலபஸ் பார்ப்போம். இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸில் தான் கொடுத்துருக்காங்க. சிவிலை பொறுத்தளவுக்கு என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், அடுத்ததாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், ஹைட்ராலிக்ஸு, சர்வேயிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங், அடுத்ததாக ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிவிலுக்கு. ஆர்கிடெக்சரில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹிஸ்ட்ரி அண்ட் தியரி ஆஃப் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சுரல், அப்புறம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பில்டிங் சர்வீசஸ், அப்புறம் சைட் சர்வே அண்ட் பிளானிங், ஸ்பெசிஃபிகேஷன் அண்டு எஸ்டிமேஷன், அடுத்ததாக டவுன் பிளானிங், அப்புறம் கம்ப்யூட்டர் எய்டட் டிராஃப்டிங் அண்ட் விசுவலைசேஷன், இது எல்லாமே ஆர்கிடெக்சருக்கு. அடுத்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேன்மேட் ஃபைபர் ஸ்பின்னிங், அப்புறமா ஸ்பன் யார்ன் ஃபார்மேஷன், அப்புறம் டெக்ஸ்டைல் கால்குலேஷன், ஃபேப்ரிக் ஃபார்மேஷன், அடுத்து ஃபேப்ரிக் ஸ்ட்ரக்சர், chemical processing, knitting and garments, modern developments in handlooms, அடுத்ததா testing and quality control, அடுத்ததா technical textiles and handloom fabrics, textile mill management, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைலுக்கான சிலபஸ். அடுத்தது பேப்பர் 2, இது வந்து எல்லாத்துக்குமே காமன். இதில் என்னென்ன இருக்குன்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு யூனிட் 1ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இது எல்லாமே ஹையர் செகண்டரி லெவல், அதாவது 12th ஸ்டாண்டர்ட் லெவலு. அடுத்தது கரண்ட் ஈவெண்ட்ஸ், இதில் ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, அடுத்த எக்கனாமி, சயின்ஸ். அடுத்த யூனிட் 3 பொறுத்தளவுக்கு ஜியோகிராஃபி கேட்க போகிறாங்க. யூனிட் 4ல் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்டு தமிழ்நாடு. யூனிட் 5ல் இந்தியன் பொலிட்டி. யூனிட் 6 பொறுத்தளவுக்கு இந்தியன் எக்கானமி. யூனிட் 7 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இதெல்லாம் கேட்க போகிறாங்க. யூனிட் 8 பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட், இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சிலபஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ். நான் இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனால் அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ஒன்ஸ் அகெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ அவங்க எல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணி விடுங்க. இது போக உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரிலேட்டடான ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி கிளாரிஃபை பண்ணுறேன்.
அதே மாதிரி இதே மாதிரியான எக்ஸாம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் இது ரிலேட்டடான ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.